ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்திருக்கிறதன் காரணமா சர்வதேச அளவுல மிகப்பெரிய பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய சமையல் அறையில நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு மூலையில இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போரின் காரணமா இந்தியா மாதிரி ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையே இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ஒன்றிய அரசாங்கம் இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் களத்துல நிஜம் அப்படிங்கிறது வேறு மாதிரியா இருக்கு. வணிக சிலிண்டருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னதன் காரணமா இன்னைக்கு உணவகங்கள்ல ஆரம்பிச்சு நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. இந்த சிலிண்டர் தொடர்புடைய நிறைய பிரச்சனைகளும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு முறை சிலிண்டர்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா நிஜத்துல பார்த்தோம்னா அங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு புக் பண்ணா கூட அந்த ஃபோன் நம்பர்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. ஆஃபீஸ்ல நேரடியா போய் கேட்டா கூட எங்களுக்கே சிலிண்டர் இன்னும் வரல. வந்ததுக்கு பிறகு தான் தருவோம். இப்ப தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நகர்ப்புறத்துல நீங்க இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 25 நாளைக்கு ஒரு முறை தான் உங்களால சிலிண்டர் புக் பண்ண முடியும். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 45 நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் உங்களால சிலிண்டர் புக் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த சிலிண்டரை மையமா வச்சு தொழில் நடத்தக்கூடியவங்களும் பொதுமக்களும் இதனால என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கறத அவங்களே நேரடியா சொல்றாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் கடை வச்சிருக்கேன், ரவுமான் சிக்கன். சிலிண்டர் தட்டுப்பாடுனால இப்போ ரொம்ப சிரமமா இருக்கு. கிடைக்கல. நாங்களும் சிலிண்டர்காரங்களுக்கு தான் ரிஸ்க் எடுத்து ஃபோன் அடிச்சு பார்க்குறோம், எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பொழப்பு நடத்தி தான் ஆகணும் எப்படினாலும். நம்ம ஒரு 5-6 ஹோட்டலுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் பெரிய சிரமம். இப்போ அந்த கேஸ் தட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப விறகுக்கானது மாற்று கொண்டு போகிறாங்க. ஆனால் மாற்றுக்கிறது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா விறகுகளில் வந்து சின்ன பீஸில் உள்ள விறகுகள் அந்த மாதிரியான அடுப்புகளுக்காக தான் போகிறாங்க. மற்றபடி இதுக்கான டிமாண்ட் வந்து இன்னமும் ஓரளவாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய அடுப்பு முதல்ல போகாது. வீட்டுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன அடுப்பு தான் போகும். இப்போ இது சமையலுக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப நிறையா வந்திருக்கு. இந்த வாரத்தில் வந்து ஆர்டர் நிறையா இருக்குது. ஆர்டர் நான் வேலை ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கேஸ் சின்ன அடுப்பு நாங்கள் போடுவோம் ஏற்கனவே. இப்போ இந்த வேலை ஹோட்டலுக்கு தேவைப்படுறோம்னா பெரிய பெரிய அடுப்புகள்லாம் போடுறதுனால ஆர்டர் நிறையா வந்துருக்கு. ஆனால் விலை அதே விலை தான் போகுது. ஆர்டர் நிறையா வந்திருக்கு. இது வந்து விறகு வச்சு இருக்கிறது சமையலுக்கு. ஹோட்டல்களில் வீட்டுக்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு உபயோகப்படாது. ஹோட்டல் நிறைய இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-30 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. கறி அடுப்பு வேணும், விறகு அடுப்பு வேணும், விறகு அடுப்பு வேணும். கேஸ் இப்போ எங்களுக்கு காலியாக போகும்போது வாங்கின கேஸ் காலியாக போகும்போது அடுத்து கேட்டால் இல்லைன்றாங்க, ஸ்டாக் இல்லைன்றாங்க. சுத்தமாக காசு கூட கொடுத்தாலும் சிலிண்டர் இல்லை. கேஸ் இல்லாமனால கடையே முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. தீர்வு கேட்டால் என்ன இந்த வருஷம் இறுதியாகும்ன்ற சொல்கிறீங்க பேப்பரில் போட்டுருங்க. இந்த வருஷம் இறுதியானாலும் ஆகும். அது 2 பேர் எடுத்து போட்டாலும் கூட தலையிடலாம். தலையிட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும். இந்த நாள் முடிவுக்கு வந்தால் தான் நல்லது. இல்லைன்னா நாங்களாம் ஒன்றும் வைக்க முடியாதுல்ல. அதான் சொல்கிறேன், கறி அடுப்பு காசு கூட கொடுத்து வாங்கினாலும் 1 மணி நேரம் ஆகும். மக்கள் கரெக்டாக டயத்தில் கொடுக்க முடியாது. கரண்ட் அடுப்பு 18,000 போது அந்த இதுக்கு முதல் வேணும். அடுப்புக்கறி அடுப்பு வாங்கணும், லேட் ஆகணும். விலையும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 20 ரூபா சூப் விற்கிறோம்னா 10 ரூபா கூட்டணும். ஆர்டர் வந்து நிறைய வருது சார், நிறையா வருது. ஆனால் விறகடுப்பு தான் பழைய மாதிரி விறகடுப்பு போடுற மாதிரி கேட்குறாங்க. அதே மாடலில் போட்டு கொடுக்குறோம். ஆனால் எங்களால் போட முடியலை. ஏன்னா வேலை பார்க்குற 3-4 பேர் தான் பார்க்குறோம். ரொம்ப இதாக இருக்குது. இந்த கேஸ் டிமாண்டுனால இந்த அடுப்பு ரொம்ப கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக இருக்குது. ஆனால் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எத்தனை பேருக்கு தான் போட முடியும் நம்ம? இப்போ ரேட்டு தான் கூடலை. ரேட்டு கூட தர்றேன்றாங்க. ஆனால் நாங்கள் என்னால் போட முடியல. இல்லை, அதே இன்னைக்குள்ள சுச்சுவேஷன். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வீட்டு சிலிண்டர் மட்டும் தான் கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா வணிக சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போதைக்கு ஏதோ மினி சிலிண்டர் மட்டும் தான் கிடைக்கிது. அதுவும் இன்னும் எத்தனை நாள்னு தெரியலை. கிடைச்சாதான் அது உண்டு எல்லாருக்கும். இப்போ இங்கேயே கொண்டாந்து கொடுப்பாங்க சப்ளைலாம் சிலிண்டரு. இப்போ இந்த 1 வாரமாக யாருமே வரல.
புக்கிங்கும் ஆகலைன்ட்டாங்க கேட்டதுக்கும். இல்லை எங்களுக்கு எப்பயுமே ஆர்டர் வந்து இந்த தீபாவளி டைம் பொங்கல் டைம் அப்படிங்கும்போது சேல்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடுன்றனால அதை கடையில் கொஞ்சம் இப்போ கூட தான் போய்கிட்டு இருக்கு. கூட போகுதுன்றனால நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியுதுன்னா வளர்க்காத கடையில் கொஞ்சம் கூட தான் சம்பாதிக்கும். எல்லா ஆர்டரையுமே நம்மளே எடுத்து பார்க்க முடியாதுல்ல. இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினச்சோம்னாலுமே நம்ம ரெகுலராக கொடுக்குறவங்களும் கொடுக்க முடியாது. அதுதான் காரணம். அது கடையில் வளர்க்காத கடையில் இப்போ கொஞ்சம் கூட தான் ஆர்டர் எடுத்து பண்ணியிருக்கோம். ராக்கெட் அடுப்பு வாங்க போனோம். அதுக்கு சரியான கூட்டம். ஒரு அடுப்பு வந்து 18,000 குறைஞ்சது. சின்னது பெருசு 27,000, அதுக்கு பெருசு 36,000. அதுக்கு ஃபுல் கூட்டம். ரெடியாக 10 நாள் ஆகும். அட்வான்ஸ் பண்ணிட்டு போவோம். அதுவும் பண்ணிட்டு தான் போகிறாங்க அட்வான்ஸ். வேறு வழி இல்லைல்ல. என்ன எல்லாம் சிக்கனும் பண்ணணும். இன்னொன்று வந்து பெரிய பெரிய கடைக்காரங்க பூரா வாங்கி வச்சுட்டாங்க. முதலே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. 10 சிலிண்டர் 20 சிலிண்டர். சின்ன கடைக்கு ரொம்ப பாதிக்கும். மெயினில் தான் காரணம். எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து அந்த போரை எப்படியாவது கொஞ்சம் தடுக்க பார்க்கணும். அமெரிக்காட்டையும் ஈரான்கிட்டையும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் அமெரிக்கா பற்றி எல்லாருக்குமே தெரியும். நமக்கு அவங்க அந்த அளவுக்குலாம் விடமாட்டாங்க. அவங்களோட இதுக்காக தான் பார்ப்பாங்க. இது போர் நின்றா மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். இப்போ வந்து ரேட் வந்து மாற்றங்கள் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வெளியேருந்து வர நியூஸ்னால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒதுக்க ஆரம்பிக்க. ஃப்ரீயாக விட்டோம்னா ரெகுலராக போயிட்டு இருக்கும். அது ஃப்ரீயாக விடாதனால எல்லாருமே தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து வச்சுக்கணும் பார்க்குறாங்க. என்னைக்கு மேலே தேவை தீர்ந்து போயிடும். தீர்ந்து போனதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ என்ன செய்வாங்க? அதில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இப்படி இந்த அரசாங்கத்தினுடைய தவறான வெளியுறவு கொள்கைகளின் காரணமாகவும் போதுமான அளவுக்கு கையிருப்பு எரிவாயுக்கள் வச்சுக்காம குறைந்த விலைக்கு வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி அதை கார்ப்பரேட் நலனுக்காக வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதற்கு அனுமதி வழங்கியதன் காரணமாகவும் தான் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் சமையலோட நின்று போறது கிடையாது. இந்த சிலிண்டரை வைத்து பல தொழில்கள் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சங்கிலி தொடர் பிரச்சனை மாதிரி தான். ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம துரிதமான ஒரு நடவடிக்கையை நிச்சயமா எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கம் வெறும் கட்டுப்பாடுகளை மட்டும்தான் விதிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. இப்படி கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த ஒரு பயனையுமே ஏற்படுத்தாது. மேலும் மேலும் மக்கள் மேல சுமைகளை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலாதான் இது பார்க்கப்படுது. அதனால நிச்சயமா ஒரு துரிதமான நடவடிக்கை வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில போய் சிக்கிறோம்.